சில காரியங்களை எல்லாம் ஆண்டவர் நமக்கு எதிர்த்து நிற்கிறதற்காக ஆண்டவர் நமக்கு தரல. எதற்காக ஆண்டவர் தந்திருக்கிறாருன்னா சகிக்கிறதற்காக தான் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அந்த இடத்துல ஆண்டவர் சில நேரங்களிலே நமக்கு என்ன பண்ணுவாருன்னா, அதான் நீதிமான் நம்முடைய தலையின் மேல் குட்டுகிறது எண்ணெய் வார்த்தது போல இருக்கணுமாமா. ஆனா சிலர் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ, நமக்குள்ளே இருக்கிற அந்த கோபம் சில நேரத்துல என்ன பண்ணாது அப்படின்னா, தாழ்ந்திருக்க பண்ணவே பண்ணாது. ஒண்ணு நீங்க ரொம்ப நல்லா நினைச்சுக்கோங்க, தாழ்வான இருதயம் உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா நீங்க எங்க போனாலும் நிலையா இருக்க மாட்டீங்க. எந்த ஆசீர்வாதத்தையும் உங்களால பெற்றுக்கொள்ளவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, அவர் தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவனுக்கோ அவர் என்ன பண்றாருன்னா எதிர்த்து நிற்கிறார். சிலருடைய ஜென்ம சுபாவமே என்ன அப்படின்னா, அந்த 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 தெனாவட்டு மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த வைராக்கியம் மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது சிலருடைய ஜென்ம சுபாவமாகவே இருக்கு. அப்படின்னா மாறவே மாட்டாங்க. அவங்க எவ்வளவு ஆண்டவர் உடைச்சாலும், ஆண்டவர் நொறுக்கினாலும், ஆண்டவர் சில சோதனையை கொடுத்தாலும், அந்த நான் என்கிற கர்வம் இருக்கு பாருங்க, நான் என்கிற அந்த விஷயம் இருக்கு பாருங்க, அதுல இருந்து அவங்க காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டாங்க, தாழ்த்தவே மாட்டாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை சில நேரத்துல ஆண்டவர் நம்மை அர்ப்பணிக்க, நம்மள அந்த பாதையில நடத்துறது எதுக்குன்னா, நான் என்கிறது மாறணுன்றதுக்காக தான் ஆண்டவர் அனுமதிப்பார். இப்போ வேதம் சொல்லுது, ஆண்டவர் படவிலை ஏறுகிறார். யாருடைய படவிலை ஏறுகிறார்? பேதுருடைய படவிலை ஏறுகிறார். இப்போ அவர் படவிலை ஏறும் போது பொதுவாக அந்த படவிலை இருக்கிற மோஸ்ட்லி ஆண்டவர் ஊழியத்திற்காக அழைத்த மோஸ்ட்லி அந்த தெரிந்து கொண்ட 12 பேரிலே அதிகமான பேர் என்ன தொழில தான் இருந்தாங்க சொல்லுங்களேன்? மீன் பிடிக்கிற தொழில தான் இருந்தாங்க. மீன் பிடிக்கிற தொழில இருக்கிற எல்லாருக்குமே என்ன தெரியும்னா, அந்த போட்டை ஓட்ட தெரியும். அதுல இருக்கிற எல்லாருக்குமே கடலுடைய ஆழம், கடலுடைய வீரியம், இது எல்லாமே யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, அந்த கூட இருந்த எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும். அப்போ இப்போ வேதம் சொல்லுது, கப்பல்ல ஆண்டவர் ஏறின உடனே நம்மளா இருந்தா என்ன பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு கார் ஓட்ட தெரியும்னு வச்சுங்களேன். நான் எல்போர்டா இருக்கும்போது, இல்லைன்னா எனக்கே அந்த கார் ஓட்டுறதுக்கு கத்து கொடுத்த ஒருத்தர் அந்த கார்ல ஏறாரு அப்படின்னு சொன்னா, பொதுவா 2 விதமா இருக்கு. ஒண்ணு என்ன தோணும்னா, எனக்கு என்ன தோணும்னா, எனக்கு கத்து கொடுத்த வாத்தியாரு இப்ப நான் எப்படி ஓட்டுறேன்னு பாருங்க அப்படின்ற ஒரு மனசு வரும். இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் அப்படியே இறங்கிட்டு, ஐயா நீங்க தான் ஆசா, எனக்கு நீங்க தான் கத்து கொடுத்தீங்க, நீங்க ஓட்டுங்க அப்படின்னு கொடுக்குறது. அப்போ இப்போ ஆண்டவர் படவிலே ஏறின உடனே அத்தனை பேருக்கும் என்ன தோணி இருக்கும் அப்படின்னா, ஆண்டவரே எங்க படவிலே ஏறி இருக்கிறார். யார் என் படவிலே இருக்கிறாரு? ஆண்டவரே என் படவிலே இருக்கிறார். அவங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கும். என்ன டிஸ்கஷன்? அது பாருங்க, அத்தனை பேர் ஒதுங்கி இருங்க, யார் தான் ஓட்டுவேன்? ஐயா உள்ள ஏறி இருக்கிறாரு, ஐயாவுக்கு நான் தான் டிராவல் பண்ணுவேன், நான் தான் அவருக்கு டிரைவ் பண்ணுவேன் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பயங்கரமா அந்த பெருமையை பேசி, பேதுரு தான் எல்லா இடத்துலயும் முந்திரி கொட்டாச்சு, நான் தான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேரிங் பிடிச்சிருப்பான்னு வச்சுக்கலாம். இப்போ வேதம் சொல்லுது, ஆண்டவர் கொஞ்ச நேரம் பார்த்திருப்பார். நம்முடைய ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவரா நம்முடைய வாழ்க்கையில வாலண்டியரா, அவருடைய ரட்சிப்பு வாலண்டியரா இருக்கும். அதற்கு பிறகு நம்ம ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு எல்லா காரியத்திலையும் அவரை நம்ம முக்கியத்துவப்படுத்தணும்னு ஆண்டவர் நினைப்பாரு. அப்படி நம்ம முக்கியத்துவப்படுத்தல அப்படின்னு சொன்னா, அவர் ஓரமா ஒரு இடத்துல ஒதுங்கி நின்றுட்டு இருப்பாரு. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு, இந்த கப்பல்ல அவங்க எடுத்து திறமையை காமிக்க ஆரம்பிச்ச உடனே அவர் கப்பலுடைய அடித்தட்டத்துல போய் அவர் என்ன பண்ணினாரு, நித்திரையா இருந்தார். ஆனா அந்த போட் பாதி வழியில போனதுக்கு அப்புறம் அதற்கு பிறகு அதால நகரவே முடியல. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தோமே ஆனால், நம்முடைய இருதயத்திலே தாழ்மை என்கிற ஒன்று இல்லாதிருக்குமானால், கண்டிப்பா சொல்றேன், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கவே முடியாது. நீங்க ஒரு இடத்துல அல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளை பொறுத்த அளவுல எல்லா இடத்துலயும் ஆண்டவர் நம்முடைய கௌரவத்தை விட்டு இறங்கணும்னு ஆண்டவர் நினைப்பாரு. சிலருக்கெல்லாம் ரொம்ப ரோசம் வரும் அப்படின்னா, மூக்கு மேல கோபம் இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க. அவ்வளோ ரோசம், அவ்வளோ என்ன அவன் என்ன அப்படி, இவன் என்ன இப்படி, இது என்ன இப்படி, ஏன்பா கொஞ்சம் இறங்கி போலாம்ல, கொஞ்சம் தாழ்ந்து போலாம்ல. யாருக்காக? ஆண்டவருடைய காரியத்திற்காக தானே. ஆண்டவருடைய பிள்ளை அல்லவா நீ ஊழியம் செய்கிறவன் அல்லவா, நீ ஆண்டவருக்கு இவ்வளவு நாள் 67 நாள் ஜெபத்துல கலந்து கொள்ற பிள்ளை அல்லவா. ஆனா என்ன இருக்காது அப்படின்னு சொன்னா, அந்த தாழ்மை அப்படின்றது ஒரு சின்ன பிட்டு கூட இருக்காது, கொஞ்சம் கூட இருக்காது. நான் சொல்றேன், அப்படி இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் யாருமே, உங்களை சொல்றேன், நான் நீங்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன், நீங்க நிச்சயமா சொல்றேன், இந்த 67 நாட்களும் பேசப்படுகிற வாக்குத்தத்தங்கள் உண்மையிலே உங்களுக்கு வீணா போயிடும். அது பிரயோஜனமே இல்லை.
அது எந்த பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரே ஒரு குவாலிட்டி, என்ன குவாலிட்டி அப்படின்னா, தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு தான் ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அதான் தேவாலயத்துக்குள்ள 2 பேர் போறாங்கல்ல, ஒரு ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும்னா யாரதான் ஆசீர்வதிக்கணும்னா, தசம பாகம் ஒழுங்கா கொடுத்தவங்க, ஆலயத்திற்கு ஒழுங்கா வந்தவங்க, நல்லா ஜெபம் பண்ணவங்க, அவங்கள தானே ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அதுதானே ஆண்டவருடைய சித்தம். ஆனா அவர் ஜெபம் பண்ணது உண்மை, அவர் காணிக்கை கொடுத்தது உண்மை, அவர் ஊழியம் செஞ்சது உண்மை. ஆனா எல்லாம் இருந்தும் உள்ளுக்குள்ள என்ன தெரியுமா, ஒரு ஹெட் வெயிட். அந்த தலக்கணம் சொல்லுவாங்கல்ல, அந்த தலக்கணம் இருக்குது. என்ன தலக்கணம் அப்படின்னு சொன்னா, நான் எல்லாத்துலயும் சரியா இருக்கிறேன், யார போல இல்ல, யார போல இல்ல, அந்த மனுஷனை போல இல்ல. கேட்டாங்களா யாராவது ஒருத்தர்? உன்ட்ட யாரு கேட்டா? நீ சரி, நான் ஆண்டவரே என்ன இந்த மாதிரி நீங்க ஆசீர்வதிச்சீங்க, நான் பரிசுத்தமா வாழ்ந்தது உங்க கிருபை, நான் காணிக்கை செலுத்தினது உங்க கிருபை, நான் ஆலயத்திற்கு வந்தது உங்க கிருபை, உங்க சத்தியத்திற்கு கீழ்ப்படிஞ்சது உங்க கிருபை, நீங்க கிருபையா எனக்கு அந்த அபிஷேகத்தை தந்தீங்க, நன்றின்னு சொல்றதை விட்டுட்டு இவர் என்னமோ இவர் தான் எல்லாத்தையும் செஞ்சது மாதிரி, அவனை மாதிரி நான் இல்ல, அவனை பாருங்க ஒண்ணுக்கும் லாயக்கு இல்லாதவன், சென்டர்ல சர்ச்சில் நிக்க முடியாம ஓரத்துல ஒதுங்கி நிக்கிறான். உடனே வேதம் சொல்லுது, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் கடந்து போனான். ஆனா அந்த ஆயக்காரன் சொன்னது என்ன அப்படின்னா, அவன் தூரத்துல நின்று தன் கண்களையும் ஏறெடுக்க துணியாமல், அவன் சொன்னது லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்துல இருக்குது. ஆயக்காரன் தூரத்துல நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். 14வது வசனம், அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை தாழ்த்துகிறவன் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சில நேரங்களில் நமக்கு சோதனையை கொடுக்கிறது எதுக்காக தெரியுமா? பாடுகளை அனுமதிக்கிறது எதுக்காக தெரியுமா? வியாதிகளை அனுமதிக்கிறது எதுக்காக தெரியுமா? நம்மளை என்ன பண்ணும்படியாகனா, நம்மளை தாழ்த்தும்படியாக. அதனால யாருக்காக ஆண்டவர் சொல்றாருன்னு தெரியல, ஆனா இந்த சத்தியம் நிறைவேறும். கர்த்தர் உங்க மேல பெரிய பிரியமா இருக்கிறார், உங்க மேல நிறைய தாளந்துகளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீங்க மட்டும் இந்த கொஞ்சம் தாழ்மை மட்டும் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, நீங்க வெகு விரைவாய் பயன்படுவீர்கள், நீங்கள் லட்சங்களுக்கு பயன்படுவீர்கள், நீங்க நிறைய பேருக்கு சாட்சிகளாய் மாறுவீர்கள். ஆனா தாழ்மை இல்லாத பட்சத்துல கண்டிப்பா சொல்றேன், உங்களால கொஞ்சம் கூட யாருக்கும் பிரயோஜனமாய் மாறவே முடியாது. ஆமோதிக்கிறீர்களா இல்லையா? நம்முடைய பிள்ளைகளை கூட சின்ன வயசுலயே அவங்களுக்கு என்ன ஒட்டி இருக்கும்னா, பெருமை ஒட்டிடும். அதுவும் நீங்க கார்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே பிள்ளைகளுக்கு பெருமை வந்துடும். அப்படின்னு உங்க அப்பா அம்மா நல்ல காஸ்ட்லியான போன் வச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், உடனே பயங்கரமா பெருமை வரும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட படிக்கிற பிள்ளைகளோட சேர்ந்து பெருமையை பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஸ்கூல்கள்ல நிறைய இடத்துல என்னதான் பேசுறாங்கன்னா, பெருமையை தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா உங்க பிள்ளைகள் வீட்டுல அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க அவங்களுக்கு என்ன கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, தாழ்மையை தான் கத்துக் கொடுக்கணும். ஏப்பா நீ கார்ல போனோடனே நீ பெரியாளா? நீ என்ன காஸ்ட்லியான போன வச்சிருந்தோட நீ என்ன பெரியாளா? நீ என்ன வசதியான பெரியாளா? கிடையவே கிடையாது. இது கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற பிச்சை, இது ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற ஈவு. உன்னை விட அந்த மனுஷன் நல்ல மனுஷன். அவர்களுக்கு இருக்கிற எத்தனையோ விஷயம் உங்களிடத்துல இல்ல. இப்படி நம்ம பிள்ளைகளுக்கு கூட எதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னா, தாழ்மையை கற்றுக் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. முடிந்தவரை கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க தாழ்த்துங்க. உங்க வியாதியை ஆண்டவர் சரி செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நீங்க தாழ்த்துங்க, அந்த அற்புதம் கண்டிப்பா நடக்கும். யாரிடத்துல நீங்க ஒப்புரவாகலையோ அந்த நபரிடத்துல போய் தாழ்ந்து போய் பேசி ஒப்புரவாகுங்க. அற்புதத்தை கர்த்தர் செய்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார். தீமையே செஞ்சிருந்தாலும், உங்களுக்கு விரோதமாய் தீமையே செஞ்சிருந்தாலும், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்க எப்பவும் மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம ஹெட்வை தலைக்கணமா இருந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி கர்த்தரிடத்துல சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே தாழ்மை உள்ள மெயின்டைன் பண்ணுங்க. ஆமென். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, அப்பா தேங்க்யூ ஜீசஸ், அதை அப்படி மெயின்டைன் பண்ணுங்க. நன்றி அப்பா. ஜெபம் பண்ணுங்க, முழு வெள்ளத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா எனக்குள்ள ஒரு தாழ்மையை தாரும்.
வாசிங்க. ஆமென். எல்லாரும் முழு பலத்தோட அப்பாட்ட கேளுங்க. அப்பா எனக்கு தாழ்மையை தாருங்கப்பா, தாழ்மையை தாருங்க ஆண்டவரே. முழு பலத்தோட இயேசுவே, தாழ்மையை கர்த்தர் தருகிறவர். அப்பா, எந்தெந்த இடத்துல எல்லாம் நான் என்னுடைய இருதயத்தை அப்படியே சாய்க்காமல் இருக்கிறேனோ அந்த இடத்துல ஒரு தாழ்மையை கர்த்தர் எனக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா, நீர் அதை தருகிறதற்காக நன்றி, நீர் அதை தருகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. ஆமென். இந்த பணம் கூட எனக்கு வேண்டாம், ஆனா நான் தாழ்ந்து போக மாட்டேன். இந்த பொருள் கூட எனக்கு வேண்டாம், ஆனா நான் தாழ்ந்து போக மாட்டேன். இது கடைசியில உங்களை பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். பாருங்க, பிள்ளைகளுக்குள்ள தன் கல்யாணம் பண்ணி கொடுத்த பிள்ளைகளுக்குள்ள ஒரே பிரச்சனை. இந்த பிரச்சனை நிறைய பேருடைய கணவன் மனைவி, மாமனார் மாமியார், இந்த குடும்பத்தினுடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா, தாழ்ந்து போகிறதற்கு விருப்பமே இல்லை. சிலருக்கு விருப்பமே இல்லை. என்ன அவன் என்ன பெரிய இவனா, அவன் வேணா தாழ்ந்து வரட்டுமே, இவன் என்ன தாழ்ந்து போட்டுமே. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படிங்க இப்படி சொல்ல முடியும்? ஆண்டவர் எவ்வளவு தூரம் நம்மளுக்கு ஆண்டவர் தாழ்த்தி இருக்கிறார் தெரியுமா? மரண பரியந்தம் அவர் நம்மை தாழ்த்தினார். அவர் தேவனுடைய குமாரனா இருந்தும் அவர் நம் நிமித்தமாய் அவர் மரண பரியந்தம் நம்மை தாழ்த்தினார். அதனாலதான் நம்ம இவ்வளவு பெரிய ரட்சிப்பு அடைஞ்சிருக்கிறோம். இல்லைன்னா இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிருக்காது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்துல தாழ்மை எனக்கு கிருபையாய் கர்த்தர் தருவீராக. ஆமென். இல்லைன்னா அந்த காரியத்தை ஆண்டவர் சரி பண்ணவே முடியாது. ஆமே. இந்த ஜபத்துல, இந்த 100 நாள் ஜபத்துல ஆண்டவர் என் கூட பேசினாரு. அதனால சாரி பிரதர் அப்படின்னு சொல்றதுல தப்பு இல்லை, சாரி சிஸ்டர் அப்படின்றது தப்பு இல்லை. அப்படின்னா தன்னுடைய கணவனாரை பார்த்து சாரி, மனைவியை பார்த்து சாரி, மாமியாரை பார்த்து அது சொல்றது எந்த விதத்திலையும் தவறல்ல. அதான் பாஸ்டர் பாலியங்கிச்சோ அவருடைய திருச்சபையில 8 லட்சம் பேர் வர்றாங்களாம். அவர் இன்னைக்கு இறந்துட்டாங்க. அவர் ஊழியம் செய்யும் போது 8 லட்சம் பீப்புள். அவர் மிகப்பெரிய தேவனுடைய மனுஷன். ஆனா அவ்வளவு ஜனங்கள் அவருடைய திருச்சபைக்கு அவர் அவரா ஆசைப்பட்டு ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாருன்னா அவர் சர்ச்சில் ஒரு யூத் பிள்ளைக்காம என்னமோ தெரியல, அந்த பொண்ணு அவருக்கு ரொம்ப பிடிக்குமாம். அந்த பிள்ளையினுடைய அழகு ரொம்ப பிடிக்குமாம். அதனால அழகான பிள்ளையா இருக்கிறதுனால இந்த சர்ச்சிலேயே ஒரு அழகான மாப்பிள்ளை, ரொம்ப ஆண்டவரோட நடக்கிற ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி இவரே மாப்பிள்ளை பார்த்து இவரே அந்த திருமணத்தை அவ்வளவு கிராண்டா நடத்தி வச்சாராம். அவ்வளவு சந்தோஷமா நடத்தி வச்சாராமா. பரவாயில்ல. 8 லட்சம் பேர் இருக்கிற அந்த திருச்சபையில திடீர்னு பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்குள்ள அந்த பிள்ளைய சர்ச்சுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. இப்படி கோணி போய் கை திரும்பி ஸ்ட்ரோக் ஜொல்லு அடிச்சுட்டு பிள்ளைய கூட்டிட்டு வராங்களாம். இவர் முகத்தை பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியலையா. யாரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கல்ல அந்த பாப்பா தான் இவா, அந்த பிள்ளை தான் இவா அப்படின்னா, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, அவளுக்கு என்ன சரியில்லாம போச்சு அப்படின்னு கேட்டா, ஒண்ணுமே இல்ல, மத்தியான நேரத்துல சாப்பாடு எடுத்து வச்சா திடீர்னு இந்த மாதிரி உடம்பு முடியாம ஆயிடுச்சு. உடனே இவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. ஆண்டவரே, என்ன இப்படி நீங்க பண்ணுனீங்க? நான் ஆசாசையா கல்யாணம் பண்ணி வச்ச இந்த பிள்ளைகளுக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் அந்த தேவ மனுஷனிடத்துல பேசினாராமா, இல்ல அவர்களுக்குள்ள நீதி கேடு இருக்குது, நீ கேளு அப்படின்னு சொல்லி. அப்ப எல்லாரையும் சொல்லிட்டு அந்த பிள்ளைய மட்டும், ஏதோ உனக்கு ப்ராப்ளம், நீ எழுதி காமி, என்ன நடந்துச்சு சொல்லு. உடனே அந்த பிள்ளை எழுதினாலாமா. எப்படி எழுதியிருக்கான்னா, திருமணமானதுல இருந்து என்னுடைய கணவனாருடைய அம்மா அப்பா 2 பேருமே என் கணவனாரோட 5 நிமிஷம் கூட பேசுறதுக்கு ஒத்துக்கல, 5 நிமிஷம் கூட பேச விடல. காலையில எந்திரிச்சு ஆபீஸ் போவாரு, சாயந்தரம் வந்துட்டாருன்னா அப்படியே கூட்டிட்டு போய் அப்படியே அவரை சாப்பிட வச்சுட்டு அவருக்கு பக்கத்திலே தூங்க வச்சுட்டு, நான் இவ்வளவு நாளும் நரக வேதனை அந்த வீட்டுல அனுபவிக்கிறேன். அதனால என் கணவனாரை என் கூட பேச விடல. இவங்க 2 பேரும் உயிரோட இருந்தா தானே இவங்க இப்படி பண்ணுவாங்க, இவங்களை கொன்றணும்னு ஒரு முடிவு எடுத்தேன். அதனால ஒரு விஷ பாட்டில வாங்கிட்டு மத்தியானம் சாப்பாடு சமைக்கும் போது அந்த விஷத்தை அந்த சாப்பாட்டுல ஊத்தி அவங்களை கொல்லலாம்னு நான் முடிவு பண்ணி சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி அந்த விஷத்தை ஊத்துற டைம் திடீர்னு எனக்கு இப்படி ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்படின்னு எழுதினான். உடனே அவர் சொன்னாராமா, இல்லம்மா நீ மனசார நீ மன்னிக்கணும். உடனே அந்த புள்ள சொல்லிச்சாமா, நான் எப்படி மன்னிக்க முடியும், நான் என்னையே நான் அடிச்சுக்கிட்டேன், செருப்படுத்து நான் என்ன அடிச்சுக்கிட்டேன், இவ்வளவு மாசம் நான் நரக வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன், 5 மினிட்ஸ் கூட என் கணவனார் என் கூட பேசினது இல்லை, இவங்க அவ்வளவு கொடுமையா இடத்துல நடந்துட்டாங்க, நான் மன அழுத்தத்துல பாதிக்கப்பட்டுட்டேன், நான் மன்னிக்கவே முடியாது. உடனே ஐயா சொன்னாராமா, இல்ல நீ மன்னிக்கலன்னா இந்த காரியத்துல இருந்து உனக்கு விடுதலை கிடைக்காது, உனக்கு சுகம் வேணும்னா நீ மன்னிச்சுதான் ஆகணும் அப்படின்னு அவர் சொன்னார். அதற்கு பிறகு பேசி அதுக்கப்புறம் அந்த பிள்ளை, சரி நான் மனதார மன்னிக்கிறேன், நான் மனசார மன்னிக்கிறேன். அவங்க எப்ப அந்த மன்னிக்கிறேன்னு சொன்னாங்களோ அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த பிள்ளையினுடைய சரீரம் பழையபடி ஒரு நல்ல சரீரமாய் மாறி அந்த குடும்பம்
ஆசீர்வாதமான ஒரு குடும்பமா மாறிடுச்சு. அப்போ சில காரியத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் காம்ப்ரமைஸ் ஆகிற வரைக்கும், ஆண்டவருடைய பிள்ளைகள் தாழ்கிற வரைக்கும், உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கடைசி பெருமையை கூட ஆண்டவர் எடுக்கிற வரைக்கும் சிலரை ஆண்டவர் விடவே மாட்டார். சிலரை ஆண்டவர் விட மாட்டாரு. உங்களை பயன்படுத்தணும்னு ஆண்டவர் சித்தம் கொண்டிருப்பார். ஆனால் உங்களை ஜீரோ பண்ணாம ஆண்டவரால கண்டிப்பா பயன்படுத்த முடியாது. நீங்க சீக்கிரமா ஜீரோ ஆயிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை சீக்கிரமாய் பயன்படுத்துவார். ஆமென். நீங்க எப்ப உங்களை தாழ்த்துறீங்களோ உடனே செஞ்சிருங்க, உடனே ஆண்டவருடைய. ஆனா நீங்க இறங்குற வரைக்கும், நீங்க ஒப்புரவாகிற வரைக்கும், நீங்க மன்னிக்கிற வரைக்கும், நீங்க உங்க பெருமையை விடுகிற வரைக்கும், நீங்க உங்களை நியாயப்படுத்துகிற வரைக்கும் இந்த அற்புதம் கண்டிப்பா சொல்றேன் நடக்கவே நடக்காது. ஆமென். நம்ம சொல்லணும், நான் முழுதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் தாழ்த்துறேன். மெயின்டைன் பண்ணுங்க. ஆமென். சொல்லுங்க, அப்பா நான் என்னை முழுவதுமாய் தாழ்த்துகிறேன். சொல்லுங்க, என்னை முழுவதுமாய் தாழ்த்துகிறேன். நான் ஒப்புரவாகணும்னு நினைச்சா நான் போய் ஒப்புரவாகிறப்பா. ஆண்டவரே என்னை முழுவதுமாய் தாழ்த்துகிறேன். நீரே அதை பெருசா எடுக்கவே இல்லையே. ஆண்டவரே உம்மை விட நீர் எவ்வளவு பெரிய தெய்வம். ஆனா சாதாரணமான வழிபோக்கனெல்லாம் உங்களை திட்டும் போது கூட நீங்க எல்லாத்தையும் கேட்டு இவ்வளவு தூரம் நீங்க தாழ்த்துனீங்கல்லப்பா. அந்த தாழ்மையை கர்த்தர் எங்களுக்குள்ள தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, அப்பா நீர் மரண பரியந்தம் தாழ்த்துனீங்கல்ல, அந்த தாழ்மையை எங்களுக்குள்ள நீங்க தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். இவ்வளவு நடந்தும் இவ்வளவு நடந்தும் இவ்வளவு நடந்தும் இவ்வளவு இழந்தும் இவ்வளவு கஷ்டப்பட்டும் இவ்வளவு அவமானப்பட்டும் இன்னும் தாழ்ந்து போலன்னா, ஹலோ ஹலோ, இவ்வளவு நடந்ததற்கு பிற்பாடும் இன்னும் நம்ம இறங்கலைன்னா கண்டிப்பா அற்புதம்ன்றது சொல்லுங்க நடக்காது. நடக்காது. சிலர் எவ்வளவு நடக்குது தெரியுமா சிலருடைய வாழ்க்கையில. இனியெல்லாம் அவங்க இழக்க எதுவுமே இல்லை. அவங்க இழக்க இனி எல்லாமே இழந்தாச்சு. ஆனாலும் இவ்வளவு இழந்ததற்கு பிற்பாடும், பிள்ளை வீட்டுல உட்கார்ந்து இருந்ததுக்கு அப்புறமும், தன்னுடைய மகன் வாழல அப்ப கூட இவ்வளவு நஷ்டம் ஆயிடுச்சு. அப்ப கூட என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ண மாட்டேன், நான் இறங்க மாட்டேன், நான் பேச மாட்டேன், நான் அப்படியேதான் இருப்பேன். அப்ப நான் என்ன பண்ண முடியும்? ஆண்டவரும் சில நேரத்துல என்ன பண்ணுவார் அப்படின்னா, கர்த்தர் அமைதியா, ஆண்டவர் அமைதியா விட்டுவார். சரிப்பா நீ அப்படியே இருப்பா, உன் கோபம் உன்னோட இருக்கட்டும்பா. ஆண்டவர் யோனாவை நிறைய டைம் ப்ளீஸ் பண்ணி பார்த்தார். ஆண்டவர் நிறைய டைம் ப்ளீஸ் பண்ணி பார்த்தா, டேய் இப்படி இருக்காதடா, நல்லது இல்லடா, நீ இப்படி இருக்காதடா, நீ உன்னை எவ்வளவு பெரிய கிருபையா உன்னை கூட்டிட்டு வந்திருக்கிற, நீ கொஞ்சம் தாழ்ந்து போடா, இந்த எரிச்சல் உனக்கு ஆகாதுடா, இந்த கோபம் உனக்கு ஆகாதுடா, நீ எதுக்கு கோபப்படுற, நீ எதுக்கு எரிச்சல் படுற, உனக்கு இப்ப என்ன நடந்து போயிடுச்சு, கொஞ்சம் இறங்கி போப்பா. அதுக்காக அந்த யோனாவை படிப்பிக்கிறதுக்கு ஆண்டவர் எத்தனையோ காரியத்தை செஞ்சாரு. ஆனா கடைசி வரைக்கும் யோனா எப்படிதான் இருந்தாரு? எரிச்சல தான் இருந்தாரு. ஆண்டவர் கடைசியில கேட்கிறாரு, நீ இந்த ஆமணக்குக்காக எரிச்சலா இருக்கிறது நல்லதோ? இது உனக்கு நல்லதாப்பா? நீ இவ்வளவு தூரம் எரிச்சலா இருக்கிறது நல்லதாப்பா? உன்னை கொண்டு எவ்வளவு பெரிய விஷயத்தை நான் செய்யறேன், எத்தனை பேர் ரட்சிப்புகளை நடத்துறேன், நீ எவ்வளவு பெரிய ஊழியக்காரன், நீ எவ்வளவு பெரிய காரியத்தை செய்யற, நீ இந்த மாதிரி எரிச்சலா இருக்கிறது நல்லதாப்பா அப்படின்னு கேட்டா பதில் என்ன சொன்னா? நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றான். நான் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றான். அதற்கு அவன், நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றான். இனி உங்க பாடு. அவ்வளவுதான். ஆண்டவர் அதுக்கு அப்புறம் பேசுறதை என்ன பண்ணிட்டாரு? ஃபுல்லா நிப்பாட்டிட்டாரு. அதுக்கு பிறகு யோனாவுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லை. சரிப்பா நீ மரண பரியந்தம் எரிச்சலாயிரு, நான் உன்னை விட்டுறேன், நான் வேற ஆளை பாத்துறேன்னு சொல்லி அதோட அந்த சாப்டரே முடியுது. பிரதர் சிஸ்டர், யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம், இவ்வளவு தண்டனையை அனுபவிச்சதுக்கு அப்புறம், இவ்வளவு ஆண்டவர் உங்களுடைய பெருமையை இல்லைன்னா உங்களை தாழ்மைப்படுத்தணும்னு நினைச்சதுக்கு அப்புறம் இன்னும் நீங்க இறங்கல் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சில நேரத்துல என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீ எரிச்சலா இருப்பா, நீ கோபமா இருப்பா, நீ இறங்க வேண்டாம்ப்பா, உனக்கு மூக்கு மேலே கோபம் வரட்டும்பா, நீ ரொம்ப பெருமை உள்ளவனா இருப்பா, சரி விட்டுரு. ஆண்டவர் ஒதுங்கி நின்றுவாரு. அதனால யாரோ ஒருத்தருக்கு பேசுறாரு, நீங்க ரொம்ப கவனமாய் இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் நிச்சயமா சொல்றேன், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் ஒரு நாளும்
நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்கிற தேவன் அல்ல. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா.